நாடக கலைக்கு ஊக்கமோ சாங்கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கும் எனது ரமேணி தெரிவித்த மக்களே, உங்கள் அத்தனை விளக்கம் எங்களது கலைக்குழுமை சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். கலைப்பணிக்கு வந்துட்டா போக முடியல, போயிட்டு வர முடியல. என்ன பண்றது, 3 மூலம் சுத்து 30 மூலம் சுத்தா இருக்கிறேன் சொன்ன ஆரம்பத்திலேயே. அப்படி இருக்கிற நிலைமை என்ன பண்றது, ஆடியன்ஸ்ல பார்த்தோம்னா தர்மாதிபத்திரியில ஆள் இல்லாத மாதிரியே தெரியுது. அப்படியா, எப்படி விடிய வரைக்கும் விடிய வைக்கிறது? விடிய வச்சிடலாம், விடிய வைக்கலாம், அது வேற பிரச்சனை. என்ன உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு தெரியல, போக போகத்தான் தெரியும். புதுப்பட்டியோட மூலமாக்கு அதுக்கு என்ன பண்றது? இப்படி என்ன பேசல எப்படி இருக்குமா தெரியல, தம்பி பழகிறது தான் எப்படி தெரியும். அப்படி இல்ல, சரி சரி. அப்படின்னா நமக்கு வேண்டப்பட்ட ஆளுகிட்ட கொஞ்சம் எனக்கு 2 பேர்த்த அறிமுகப்படுத்துவீங்க பாப்பேன். நம்ம வேண்டப்பட்ட ஆளுக கொஞ்சம் 2 பேர்த்த நமக்கு அறிமுகப்படுத்துவீங்க. ஆமா பெரியாயி, நீயாவது உட்காரு சாமி, நீயாவது முன்னால உட்காரு. எங்க அம்மா வடிவத்தில் இருக்கிற போட வர்றேன். இந்த பாரு, என்ன பாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. 11ஆச்சு 12ஆச்சு 12 கால் வரைக்கும் டான்ஸ் வேலை. டான்ஸ் வருமில்ல கூடாதுன்னு அப்படியால போய் சீட்டு பணம் கட்டணும். காசு ஆமா, சீட்டு பணம் கட்டணும். நிலைமை அப்படியே உங்களை சொல்லி புரியல, உங்களை சொல்லி அவங்களே நான் பாக்குறேன். இதை விட நான் சல்லியான ஊர்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எல்லா மாவட்டங்களும் போய் சுத்திட்டு வர்றேன். இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இருக்கட்டு வருமல டான்ஸ் நாமத்திலே இருக்கிறீங்க. நாடு தாங்கப்படாது நாராயணா. நிலைமை மாறி போச்சு. என்ன பண்றது, காலை சாப்பாடு கன்னியாகுமரி, மதிய சாப்பாடு மகாராஷ்டிரா, இரவு சாப்பாடு இங்கிலாந்து நாட்டுல சாப்பிடுறான். பள்ள வட்டியில கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர்ல வளர்ந்து வளர்க்குறது.